நேத்து இந்த சின்ன பையன் சீமான் வந்து நம்ம காங்கிரஸை பத்தி ரொம்ப தரக்குறைவா பேசியிருந்தான். மானம் இருக்கா, சூடு இருக்கா, சுரணை இருக்கான்னு கேட்குறான். சின்ன பையா சீமா, உனக்கு அந்த மானம், சூடு, சொரணை, ஈனை எதனா இருக்குதாடா? பல பேர்கிட்ட வந்து காசை கலெக்ஷன் பண்ணி 10 முறை தேர்தல் நின்று ஒத்தால உன்னால ஜெயிக்க முடியல. நீ வந்து காங்கிரஸ் கட்சி பேசுறதுக்கு உனக்கு என்னடா அருகதை இருக்குது? ஏதோ காங்கிரஸ்ல இருக்கிற எம்பி எல்லாம் ராஜினாமா பண்ணுங்க, உடனே தனியா நின்று தேர்தல் ஜெயிக்கின்றிய. எங்க தயவுல நின்று கூட்டணியில பல எம்எல்ஏ பல எம்பிகள் ஜெயிச்சிருக்காங்களே. தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் அப்படின்ற முன்மொழிஞ்சதை வச்சுதான் 40 தொகுதியிலையும் காங்கிரஸ் தயவால நின்று கூட்டணி கட்சி ஜெயிச்சுது. அது தெரியுமாடா அருமை தம்பி சீமா? உனக்கு அறிவு கட்ட சீமானே உனக்கு தெரியுமா? அது நாங்க ரிசைன் பண்ணி நிக்கிறதுக்கு தயாரு. ஏன் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நாங்க காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு தனியா நிக்க போகுது. அப்ப திமுகவோ அதிமுகவோ தனித்தனியா நிக்க போகுது. தலைவர் ராகுல் காந்தி பிரதமர்னு சொல்லிட்டு நாங்க நிக்கிறோம். நீ வேணா திமுக கூட போய் சேர்ந்துக்கோ. நீங்க ஏற்கனவே ஆல்ரெடி ஏ டீம் பி டீம் மாதிரி தானே இருக்கிற, நீ சேர்ந்துக்கோ. முடிஞ்சா உங்களால ஜெயிச்சு காட்டு. உன்னால ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியல. சின்ன பையன், அல்ட்ரா சில்ற பையன், நீ உங்ககிட்ட இருந்த ஓட்டெல்லாம் இன்னைக்கு மாண்புமிகு விஜய் பக்கம் போயிட்டு இருக்குன்ட்டு உன்னால வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாம பிதற்றலும் புலமமா ஆயிட்டு இருக்க. உனக்கு தயவுசெய்து ஒரு வார்னிங் கொடுக்குறேன். காங்கிரஸை தொடர்ச்சி எறிணுவேன்னு சொன்ன பல பேர் இன்னைக்கு வந்து பூமிக்குள்ள போயிட்டாங்க. அந்த வரிசையில நீ நின்றாத. உனக்கு இன்னொரு முறை ஒரு ரஞ்சன் குமார் ஆகிய எஸ்சி துறையின் தலைவர் உனக்கு வார்னிங் கொடுக்குறேன். காங்கிரஸை பத்தி இன்னொரு முறை நீ பேசுனீன்னா உனக்கு எங்க பெண்கள் வந்து உனக்கு செருப்பால் அடிப்பாங்க, செருப்பு மாலை போடுவாங்க, எங்க போறியாங்க. இன்னொரு சொல்றேன், காங்கிரஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் மானம் கெட்டுங்கன்ற, அப்புறம் எங்க மாமா திருநாகரசர் என்ற, எங்க மாண்புமிகு தங்கபாலு தலைவர் என்ற. அப்ப காங்கிரஸ்ல தலைவர் திருநாகரசு காங்கிரஸ்ல இல்லையா? தலைவர் தங்கபாலு காங்கிரஸ்ல இல்லையா? உனக்கு மாமானும் போது அவரை மாமான்னு சொல்ற, அப்புறம் மானங்கெட்ட காங்கிரஸ்காரன்ற. அவர் காங்கிரஸ்ல இருக்காரா? அவரையே திட்ட, அவரையே புகழுற. உன் வாய் வந்து ரெட்ட வாயாடா உனக்கு. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே வாய் தான். ஆனா உனக்கு ஒரு பக்கம் விமர்சிக்கிற, ஒரு பக்கம் ஆதரிக்கிற. மனுஷன ஜென்மமாடா நீ. மனுஷ ஜென்மமா இருந்தா ஒரே பேச்சு ஒரே மூச்சா இருக்கும். உன்னை மனுஷன்லயே சேர்த்திக்க இல்ல, நீ எதுல சேர்த்திக்கன்னு தெரியல. ஒரு தொகுதியில அட்லீஸ்ட் தேர்தலில் நிக்கிற வேட்பாளர்கள் ஜெயிக்க முடியல. உன்னால கூட ஜெயிக்க முடியல. ஒரே ஒரு முறை கூட ஜெயிக்க முடியல. டெபாசிட் வாங்க முடியாத சீமா நீ வந்து காங்கிரஸ் கட்சியை பேசுறியா?